ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்ல வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 15 லேக்ஸ் க்ரோர்ஸ் இது வந்து உண்மைன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஹர்ஷா மேராவோட இது வந்து பெரிய ஸ்கேம். அவர் வந்து 5,000 க்ரோர் தான். இது வந்து 15 லேக்ஸ் க்ரோர் ஓகேங்களா? ஸோ இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்கேம். இதை யார் பண்ணா அப்படின்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட், இந்தியாஸ் லீடிங் கோல்டு எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஸோ ஓகேங்களா, இது அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய அடி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, டவுசன் நாஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செல்லிங் செம்ம செல்லிங்கு. கிட்டத்தட்ட 1400 600 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் ஆயிருக்கு. நாஸ்டாக் 1450 பாயிண்ட்ஸு. ஸோ அது வந்து பெரிய செல்லிங் தான். அதே மாதிரி சில்வர் அண்ட் கோல்டுமே வந்து ஹெவியாக ஃபால் ஆயிருந்தது ஃப்ரைடே. ஸோ அதோட இம்பேக்ட்டும் நாளைக்கு இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு பெரிய பெரிய செல்லிங் வந்து நாளைக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 23,320 ரொம்ப நாளாக வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாப்புல இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் இது வந்து ஆக்சுவலி ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா, ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பரான டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ நாளைக்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுன் கிடைக்க போகுது. ஸோ அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் அப்படின்றது நடக்கும். மேபி நாளைக்கு வந்து ஹியூஜ் ஃபால் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் செஷன் யாரும் என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா டியூஸ்டே வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி நிஃப்டிக்கு. ஸோ அதனால் ப்ரீமியம் டேமேஜிங் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது 22,800 தான். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்குது. ஸோ ஒரு சின்ன மைனர் சப்போர்ட் இருக்குது. பட் அது வந்து பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணாது. 22,300 இன்கேஸ் நாளைக்கு வந்து 22,800 பிரேக் பண்ணுச்சுன்னா 22,300 ஒரு மைனர் சப்போர்ட்டும் 21,800 தான் மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் தான் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஸோ அவன்லேயும் வந்து ஒரு பெரிய செல்லிங் இருக்கும். பட் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஸோ 52,600 அப்படிங்கிறது வந்து இவனுக்கு வந்து ஒரு மேஜரான சப்போர்ட். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 51,000 வரைக்கும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட்டு. இது பெரிய க்ரூஷியல் பாயிண்ட். மேபி இந்த கிட்ட தான் ஓப்பன் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹியூஜ் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நம்ம எங்கே தான் ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஐடி இன் டேஞ்சர். ஓகேவா, ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு 2 பேட்டர்ன் இருக்குது. டார்கெட் ஆல்மோஸ்ட் போயிடுச்சுன்னு சொல்லும் போதே அடுத்தடுத்து 2 செல்லிங் சூப்பர் செல்லிங்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இவனோட நெக்ஸ்ட் சப்போர்ட் இதை தாண்டி தான் ஓப்பன் ஆவான்னு நினைக்கிறேன். 22,500. ஸோ அதை தாண்டிச்சு அப்படின்னா அவனுக்கு அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27,200 அந்த ரேஞ்ச். ஓகேங்களா, ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா பெரிய செல்லிங் வந்து இருக்குது. ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி. ரிலையன்ஸ். ஸோ சொன்ன மாதிரியே வந்து அவன் செல்லிங் ஃபேஸ்குள்ளே இப்போ தாங்க வரான். ஸோ ஒரு ஹியூஜ் செல்லிங் அவன்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு டுவர்ட்ஸ் 1224 நோக்கி அவன் போவான் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி கண்டிப்பாக அந்த 700க்கு வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ 700 வரணும் 700 வரணும்னு சொன்னேன். ஸோ 700க்கு கண்டிப்பாக வரும். ஸோ 700ல் தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா செம்ம என்ட்ரி கிடைக்கும். தாராளமாக நீங்கள் உள்ளே போகலாம். ஓகேங்களா, ஓகே. நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு செல்லிங் ஆகுதுன்றதை பார்ப்போம். இந்த இஷ்யூ எந்த லெவலில் போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த இஷ்யூனால வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனிலே வந்து டாப் எல்ஐசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1,600 கோடி வந்து லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூஸஸ் வந்திருக்கு, நிறைய நியூஸஸ் வருது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு டீட்டெயில்டாக என்னென்ன நியூஸஸ் வந்திருக்குன்றதை நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன மார்க்கெட் பண்ணுறாங்களும் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.